இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை தலைமை செயலகத்தில் பாதுகாப்பு காவலர் மற்றும் அரசு ஊழியர்களுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மோதலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொருளாளர் இளவரசன் தனது நண்பர் சிவபெருமாள் பணியிட மாற்றம் தொடர்பாக தலைமை செயலரிடம் மனு அளிக்க சென்றபோது பாதுகாப்பு பணியில் இருந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி முருகன் அலுவலக முன்வாசல் வழியாக வருவதை தடுத்தார் மற்றும் IRB போலீசாரும் அவர்களை எச்சரித்தனர். இதனால் இரு தரப்பினரிடையேயும் மோதல் ஏற்பட்டு நுழைவு வாயில் முன்பு சண்டை போட்டனர். அப்போது விரிவாக்க கண்காணிப்பாளர் மனோகரன் வெளியே வந்து தடுத்தபோது அவரையும் விடுதலை சிறுத்தை தரப்பினர் தாக்கினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைமை செயலக ஊழியர்கள் வேலையை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்திலும் விடுதலை சிறுத்தையினர் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலறிந்த SP சிவதாசன், IRB துணை கமாண்டன்ட் நாயர் தலைமையிலான போலீசார் தலைமை செயலகம் முன்பு குவிக்கப்பட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் சுமூக உடன்பாடு ஏற்படாததால் தாசில்தார் ரமேஷ், விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு செயலாளர் பாவனன், தலைமை செயலக ஊழியர் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தி தலைமை செயலர் வந்தவுடன் பேசி தீர்வு காணப்படும் என உறுதியளித்ததால் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். ஆனால் அரசு ஊழியர்கள் மத்திய கூட்டமைப்பு செயலாளர் லட்சுமணசாமி தலைமையில் தொடர்ந்து போராட்டம் செய்ததால் அங்கு பதற்றம் நிலவியது. எனவே பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவை சட்டசபை கருத்தரங்க அறையில் சட்டமன்ற மதிப்பீட்டு குழு கூட்டம் நடைபெற்று அதில் புதிய அரசு அறிவித்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படாதது குறித்து விவாதிக்கப்பட்டது. புதுவை சட்டசபையில் உள்ள கருத்தரங்கு அறையில் சட்டமன்ற மதிப்பீட்டு குழு கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜும், VMC சிவகுமார், அசோக் ஆனந்த், பாஸ்கரன், பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் புதிய அரசு ஆட்சி அமைத்து 7 மாதங்கள் முடிந்த பிறகும் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகள், பட்ஜெட்டின் போது அளித்த வாக்குறுதிகள் மற்றும் நிறைவேற்றுவதாக சொன்ன திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் உள்ளதை பற்றி விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் புதுவையில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேசிய நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை மகளிர் நுகர்வோர் அமைப்பு மற்றும் மாணவர்கள் நுகர்வோர் மன்றம் சார்பில் குடிநீர் பாதுகாப்பு மற்றும் மழைநீர் சேகரிப்பு குறித்த பேரணி நடைபெற்றது. புதுவை குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் விவகாரங்கள் துறை அலுவலகத்தில் தேசிய நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை மகளிர் நுகர்வோர் அமைப்பு மற்றும் மாணவர் நுகர்வோர் மன்றங்கள் சார்பில் மழைநீர் சேமிப்பு மற்றும் குடிநீர் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மகளிர் நுகர்வோர் அமைப்பு தலைவி திலகவதி வரவேற்று பேசினார். குடிமைப்பொருள் வழங்கல் துறை துணை இயக்குநர் வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக இயக்குநர் பிரியதர்ஷினி கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். 15 பள்ளிகளின் நுகர்வோர் மன்ற மாணவ மாணவியர் பங்கேற்ற பேரணி பல முக்கிய வீதி வழியாக சென்று மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. நிறைவில் அமைப்பின் செயலாளர் லாவண்யா நன்றி கூறினார். விழாவில் தாசில்தார் சுரேஷ், சங்கரலிங்கம், முத்துரங்கம், அழகிரி உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூகாம்பிகை நகர் சந்திப்பில் கால்வாய் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூகாம்பி நகர் சந்திப்பு பிரதான சாலையில் இருந்து கால்நடை மருத்துவமனை புத்துக்கோவில் வரை பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் சார்பில் கால்வாய் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது.
விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் உதவி பொறியாளர் ஸ்ரீதர், இளநிலை பொறியாளர் மகமது உள்ளிட்ட அதிகாரிகளும் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழ் கலாச்சாரத்தினை வளர்க்கும் நோக்கில் புதுவை வந்துள்ள மலேசியா செபாஸ்தியர் கலைக்குழுவினர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கலை நிகழ்ச்சி நடத்த அனுமதி கேட்டனர். மலேசியாவில் உள்ள செபாஸ்தியர் கலைக்குழுவினர் குழுவின் தலைவர் செபாஸ்தியர் இருதயம் தலைமையில் 30 பேர் கொண்ட மாணவ மாணவிகள் கடந்த 15ஆம் தேதி இந்தியா வந்துள்ளனர். அவர்கள் தமிழ் கலாச்சாரத்தினை வளர்க்கும் நோக்கில் மதுரை, தஞ்சாவூர், திருவண்ணாமலை ஆகிய பகுதியில் கலை நிகழ்ச்சிகளை நடத்திவிட்டு புதுவை வந்த அவர்கள் புதுவை முதல்வர் திரு ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து புதுவையில் தமிழ் கலாச்சாரத்தினை வளர்க்கும் நோக்கில் கலை நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதி வழங்குமாறு கேட்டுக் கொண்டனர். இதனை கேட்டுக்கொண்ட முதல்வர் திரு ரங்கசாமி வரும் 26ஆம் தேதி திங்கட்கிழமை புதுவை கம்பன் கலையரங்கில் கலை நிகழ்ச்சிகளை நடத்திக் கொள்ளுமாறு அனுமதி அளித்தார். எனவே வரும் 26ஆம் தேதி இந்த குழுவினர் தமிழ் கலாச்சாரத்தினை வளர்க்கும் விதமாக பரதநாட்டியம், கிராமிய பாடல்கள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளனர். ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினரும் காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளருமான நாஜிம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளர் நாஜிம் கூறுகையில், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் பிஎட் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு ஒப்பந்த அடிப்படையில் வழங்கப்பட்டது. அவர்களுக்கு 8000 சம்பளம் கொடுக்கப்பட்டது. அவர்களை விரைவில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் அதுவரை அவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து திமுக வலியுறுத்தி வந்தது. அதன் அடிப்படையில் கடந்த ஆட்சியில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டில் தற்போது வழங்கப்படும் 8000 ரூபாய் அடுத்த கல்வியாண்டு முதல் 16000ஆக உயர்த்தி வழங்கப்படும் என அப்போதைய முதல்வர் வைத்திலிங்கம் அறிவித்தார். அதன்பின் ரங்கசாமி முதல்வரான பிறகு அவரிடமும் கல்வித்துறை செயலர் ஸ்ரீகாந்த், இயக்குநர் வல்லவன் ஆகியோரை அணுகிய போதெல்லாம் சம்பள உயர்விற்கு பதிலாக நிரந்தரம் செய்வதற்கு அரசு தயாராக இருப்பதாகவும் விரைவில் இதற்கான அறிவிப்பு வரும் என உறுதியளித்தனர். இதை உண்மையாக்கும் வகையில் முதல்வர் அமைச்சரவை கூட்டத்தில் நல்ல முடிவு எடுத்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் கடந்த ஆட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர்களில் 172 ஆசிரியர்கள் நேரடியாக பள்ளிகளிலும் 47 பேர் சர்வசிக்ஷா அபியான் மூலம் நியமிக்கப்பட்டனர். தற்போது நேரடியாக பள்ளியில் நியமிக்கப்பட்ட 127 ஆசிரியர்களை மட்டும் நிரந்தரம் செய்யப் போவதாகவும் 47 ஆசிரியர்களுக்கு நிரந்தரத்திற்கு பதிலாக ஒப்பந்த அடிப்படையில் முழு சம்பளம் கொடுக்கப் போவதாகவும் அரசு முடிவெடுத்ததாக ஆசிரியர்கள் மத்தியில் அச்சம் நிலவுகிறது. ஒரே விதமான நியமன முறையில் தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் நிர்வாக வசதிக்காக 2 பிரிவுகளாக நியமிக்கப்பட்டனர். அதை காரணம் காட்டி மீதமுள்ள 47 ஆசிரியர்களை அரசு கைவிடாது என்ற உத்தரவாதத்தை முதல்வர் ரங்கசாமி அறிவிக்க வேண்டும். ஒப்பந்த முறையில் நியமிக்கப்பட்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கூறினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு புத்தகம் படிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் இயக்குநர் வல்லவன் பேசினார். புதுவை கல்வித்துறை வளாகத்தில் இந்திய தொழில் கூட்டமைப்பு மற்றும் ஏசியா பவுண்டேஷன் சார்பில் அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு அறிவு சார்ந்த புத்தகங்கள் வழங்கும் விழா சிஐஐ தலைவர் மீனாட்சி குமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக இயக்குநர் வல்லவன் கலந்து கொண்டு அரசு பள்ளி முதல்வர்களிடம் புத்தகங்களை வழங்கி பேசுகையில், அறிவு வளர்ச்சிக்கான இந்த புத்தகங்களை நூலகங்களில் பூட்டி வைக்காமல் மாணவர்களிடம் படிக்க கொடுத்து அவர்களிடம் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும். அதனை மாணவர்கள் படிக்கிறார்களா என ஆசிரியர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று பேசினார். நிகழ்ச்சியில் துணை இயக்குநர்கள் ரகுபாலன், மீனாட்சி மற்றும் அரசு பள்ளி முதல்வர்கள், துணை முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 11 அரசு பள்ளிகளுக்கு 700 புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.